நாளை டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் மிக பெரும் பூகம்பம் வெடிக்க காத்திருக்கிறது. சிபிஎம் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி எம்.ஏ. பேபி அவர்கள் மிக கடுமையான ஒரு கடிதத்தினை காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்திற்கு வழங்கக்கூடிய பதில் திருப்தி இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு விதமான முடிவுகளை எடுப்போம், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி காங்கிரஸ் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறது, கொந்தளிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பூகம்பங்கள் வெடிக்க காத்திருக்கின்றன. தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் இவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? இந்த கூட்டத்தில் இவர்கள் என்ன பேசுவார்கள்? இந்தியா கூட்டணி இப்படியே தொடருமா, உடைந்து சுக்குநூறாகுமா என்பது நாளை தெரிந்துவிடும். இப்படி பலவித பிரச்சனைகளுக்கு இடையே நாளை கூட்டம் நடைபெற இருக்கிறது. என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்தியா கூட்டணிக்குள்ளால எம்.ஏ. பேபி அவர்கள் எந்த விஷயத்தை முன்வைத்து கடிதம் எழுதியிருக்கிறார் பார்ப்போம் காணொலி. காங்கிரஸ் மீது பல கட்சிகளும் கடுமையான கோபத்தில் இருக்கின்றன. ஏற்கனவே திமுக தரப்புல நாங்கள் இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற போவதில்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? எங்களுடைய முதுகுல காங்கிரஸ் குத்திவிட்டது. எங்களுடைய தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்காயங்களுக்கு மருந்து போடும் விதமாக நாங்கள் இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் கூட நாங்க காங்கிரசுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் கனிமொழி எம்பி அவர்கள் அதற்கான முறையீடுகளை எல்லாம் செய்திருக்கிறார். சரி, நிலவரங்கள் இப்படி போய்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். திமுகவினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது இப்போது சிபிஎம் கட்சி மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டோடு வந்திருக்கிறது. அதான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு எம்.ஏ. பேபி அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 2026 கேரள சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் பினராயி விஜயன் அவர்களுக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக பாஜகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையே கள்ள தொடர்பு இருக்கிறது, ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னார். அது மட்டுமல்ல, ஏன் இடி பினராயி விஜயன் மீது ரைட் நடவடிக்கை செய்யவில்லை, ஏன் இடி இன்னுமே பினராயி விஜயனை கைது செய்யவில்லை அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருந்தார். இவருடைய கேள்விகளை, இவர்களுடைய விமர்சனத்தை முன்வைத்து தொடர்ந்து பிரியங்கா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இன்னும் பல காங்கிரஸ் தலைவர்களும் இதை ஒரு பிரச்சாரமாக கேரளாவெங்கும் முன்னெடுத்து சென்றார்கள். அதன் மூலமாக மக்கள் திசை திருப்பப்பட்டார்கள். அதனால நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அப்படிங்கிறத இந்த கடிதத்தில் எம்.ஏ. பேபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, நீங்க இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க, சரி, ஆனா எதனுடைய அடிப்படையில் எங்களுக்கும் பாஜகவுக்கும் இடையே கள்ள தொடர்பு இருக்கிறது, ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னீங்க. இதற்கு அடிப்படையான ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத எம்.ஏ. பேபி அவர்கள் கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு யுத்தத்தையே கேரளத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கொள்கை யுத்தமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொண்டர்களை நாங்கள் வீரச்சாவுக்கு கையெழுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் பேசுறார். இந்த நிலையில எப்படி நாங்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களோடு கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறார். முன்வச்சிட்டு இந்த கடிதத்திற்கு சரியான பதில் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், எங்களுக்கு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் வேறு முடிவை எடுப்போம் அப்படிங்கிறது தான் இப்போது கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்கிறாங்க. எம்.ஏ. பேபி பேசியிருக்கிறார். அப்போ கம்யூனிஸ்டுகள் இப்போது இந்தியா கூட்டணியில் நம்ம தொடரலாமா இல்லைன்னா வெளியேறலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் மீதான கோபம் தான். காங்கிரஸ்
காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் என்ன பண்ணுச்சு, எலெக்ஷனுக்கு முன்னால திமுகவோடு பேரம் பேசி 28 தொகுதிகளை வாங்கினாங்க. 28 தொகுதிகள் பிளஸ் வந்து ஒரு மேலவை எம்பி வாங்கிட்டாங்க. திமுகவினுடைய ஓட்டுகள், திமுகவுக்கு சேர வேண்டிய ஓட்டுகள் காங்கிரசுக்கு சேர்ந்து இன்னைக்கு 5 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. வெற்றி பெற்ற உடனேயே படபடன்னு சொல்லி ஓடி போய் டிவிகே கூட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஒரு மேலவை எம்பி வந்து அவர்களுடைய பகுதியிலிருந்து தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2 எம்பி. அப்போ ஏற்கனவே கூட்டணியில் இருந்த திமுகவோடு பேசி ஒரு எம்பி, இப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தாவேக்காவட்ட பேசி ஒரு எம்பி பதவியை வாங்கியிருக்கிறாங்க. இப்படி அவர்கள் வந்து போகக்கூடிய இடம் எல்லாம் எங்களுக்கு எம்பி பதவி வேணும், எங்களுக்கு எம்எல்ஏ பதவி வேணும், ஆனால் நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டோம், எங்களுடைய வேட்டியும் சட்டையும் கசங்காது, நாங்கள் பண்ணையார்களாகத்தான் இருப்போம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஜார்க்கண்டில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஏற்கனவே 2025 பீகாரில் நடந்த தேர்தலில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே, இல்லைன்னா ராகுல் காந்திக்கும் இடையே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி இழுபறியானது, இந்த எலெக்ஷன் தேதியை அறிவிச்சு எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த விறுவிறுப்புல கூட ராகுல் காந்தி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை அறிவிக்கவில்லை. கூடுதலான தொகுதிகளில் தங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் அறிவிச்சாங்க. அது மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு ஒரு சீட்டு கூட ஒதுக்கல. இது எந்த மாதிரியான மனநிலை? இது பண்ணையார் மனநிலை இல்லாம வேறு எந்த மனநிலை? தேசிய அளவில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கணும்? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு சில தொகுதிகளை வந்து கொடுத்திருக்கணும். இப்ப ஜார்க்கண்ட்ல வந்து காங்கிரஸ் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட கூட்டணி வைத்து அங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார், அங்க சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனா இங்க கொடுக்கல. இப்ப என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எங்களை அவமானப்படுத்திட்டாங்க, நாங்க எலெக்ஷன்ல நிக்கல அப்படிங்கிறத சொல்லி கொண்டு அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ ஜார்க்கண்ட்ல 2 மேலவை எம்பிக்களுக்கான பதவி காலியாகிறது. அதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டணியிலிருந்து தான் வாய்ப்பு. சரி, இவங்க இந்த கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்தி அதற்கான வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும். இப்போ ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 34 எம்எல்ஏ வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வச்சிருக்கு. காங்கிரஸ் வந்து 16 எம்எல்ஏ தான் வச்சிருக்கு. அப்போது ஒரு ஆலோசனை நடத்தி நம்ம வந்து யாரை வேட்பாளராக இது பண்ணலாம், இல்லைன்னா எங்களுக்கு ஒரு வேட்பாளரை கொடுங்க, எங்களுக்கு ஒரு எம்பி பதவியை கொடுங்க அப்படிங்கிறத கேட்கணும் நியாயமாக. ஜார்க்கண்ட்ல பெரிய கட்சியாக இருக்கிறது முக்தி மோர்ச்சா. கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மல்லிகார்ஜுனா கார்கேனுடைய அலுவலக செயலாளராக இருக்கக்கூடிய பிரணாய் ஜாய் அப்படிங்கிற ஒரு நபரை வேட்பாளராக அறிவித்து விட்டார்கள். இது மிக பெரும் கோபத்தை வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. போற இடம் எல்லாம் இப்படி தானே பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே வந்து பீகார்ல எங்களை மதிக்கல, எங்களுக்கு ஒரு தொகுதி கூட தரல, இப்ப தன்னிச்சையாக இப்படி ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. இது எந்த மாதிரி நியாயம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த கடுகடுப்புல அந்த கொந்தளிப்புல தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தங்களுக்கான ஒரு வேட்பாளரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் சுமூகமாக போயிருக்கிறது. ஆனாலும் நெருப்பு வந்து ஓயவில்லை, நெருப்பு வந்து கசிந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாளைக்கு நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியுடைய கூட்டத்தில் இதுவும் வெடிக்கப் போகிறது. இதற்கான கேள்விகளையும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கண்டிப்பாக எழுப்பும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி கட்சியுடைய கூட்டத்தை போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை வழங்கி அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு வங்க மாநிலம் மம்தா பானர்ஜி அவர்கள் மம்தா பானர்ஜி கட்சியை உடைச்சு அதில் இருக்கக்கூடிய பல எம்பிக்களை வந்து இப்போது பாஜக தூக்கி கொண்டு போயிருக்கிறது. எம்எல்ஏக்கள்ல பலரும் வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக கொடி தூக்கி இருக்கிறாங்க. இப்படி மிகப்பெரும் சிக்கல்ல வந்து மம்தா பானர்ஜி சிக்கி கொண்டிருக்கிறார். அப்போ இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக பலவீனமாகி இருக்கிறது. இப்ப தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் இதுல என்ன பேசுவார்கள், என்ன நிலைப்பாடுகளை எடுப்பாங்க? உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த அளவில் அடுத்த வருடம் தொடக்கத்தில் வந்து எலெக்ஷன் வருது. அதற்கு
வந்து காங்கிரஸோட அகிலேஷ் யாதவ் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா துணிந்து போய் காங்கிரஸை வந்து கேள்வி எழுப்பக்கூடிய இடத்திற்கு அகிலேஷ் யாதவ் நகர்வாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால இருந்துட்டே இருக்கு. அப்போ ஏற்கனவே திமுக இல்லாமல் பெரும் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்த மிக பெரும் பிரச்சனைகளால மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளால தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் கட்சி தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை சமாதானப்படுத்துவதற்கு ராகுல் காந்தி தரப்பிலேயோ மல்லிகார்ஜுனா தரப்பிலேயோ இதுவரைக்கும் எதையும் செய்ததாக தெரியவில்லை. அவர்களுக்கு இப்போது ஒரு புதிய ஜோடி கிடைத்திருக்கிறது தமிழகத்தில். அவங்க நம்புறாங்க டிவிகே குதிரை மேலே ஏறி நம்ம சவாரி பண்ணிடலாம், தெற்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் நம்ம வெற்றி வாகை சூடிடலாம், அவர்களை வைத்து பல எம்பி தொகுதிகளையும் வரக்கூடிய தேர்தலில் கைப்பற்றிடலாம். இந்தியாவில் இனி வந்து நம்ம வந்து பிரகாசிக்கிறதுக்கு, தேசிய அளவில் பிரகாசிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறத காங்கிரஸ் நம்புகிறது. அதனால தான் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிலேருந்து பதறி எழும்பி ரிசல்ட் வந்த உடனே ஓடி போய் டிவிகேல வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ காங்கிரஸுக்கு இருக்கிறது ஒரே ஒரு இதுதான், எங்களுக்கு நாங்கள் உழைக்க மாட்டோம், நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் என்னென்ன போராட்டங்களை செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், பேரளவுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்போம், இல்லைன்னா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம், பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளாலே எங்களுடைய போராட்டம் பதாதைகளை ஏந்தி முடிந்து போகும், நாங்கள் பழைய பண்ணையார்கள் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே இருக்கோம். ஆனால் எங்களுக்கு பல தொகுதிகள் வேணும், எங்களுக்கு கூட்டணி கட்சிகள்லேருந்து மேலவை எம்பிக்கள் வேணும், எங்களுடைய லாபம் முக்கியம், நாங்கள் உழைக்கலனாலும் எங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தந்துட்டே இருக்கணும் ரவுடி மாதிரி அப்படிங்கிறத காங்கிரஸ் சொல்லி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் இதுலேருந்து எழுந்திருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம். இது மிக மிக முக்கியமான கூட்டம். 8ஆம் தேதி நாளை டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியுடைய கூட்டம். இந்த கூட்டம் எப்படி அதிரப்போகிறது, எப்படி வெடிக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலையிலேயே நம்ம சேர்ந்து இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற முடிவுகளை இந்த கூட்டணி கட்சிகள் எடுக்க போகிறதா, இல்லை என்று சொன்னால் மனஸ்தாபத்தில் வெடித்து சிதறப்போகிறதா பார்ப்போம். இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.